வணக்கங்க. ஜனாசிரி பைப்ஸ்லேருந்து உங்கள் விஜயகுமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிங்கிள் பம்பு, டபுள் பம்பு இந்த மாதிரி வந்து நிறையா விதமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து எங்களோட மாடலு, அவங்ககிட்ட எந்த விதமான பேட்டன் ரைட்ஸ் இல்லை அப்புடின்னு சொல்லி விவசாயிகளாகிய உங்களை வந்து குழப்பிட்டு உட்காந்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மக்கிட்டேயும் வந்து நம்ம வச்சுருக்க சிங்கிள் பம்பாக இருக்கட்டும், டபுள் பம்பாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பேட்டன் ரைட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிங்கிள் பம்ப் வச்சுருக்கீங்களா, சிங்கிள் பம்புக்கு உண்டான பேட்டன் ரைட்ஸ் சர்டிஃபிகேட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? த பேட்டன் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க டிசைனுக்கான நம்பருங்க, நம்மளோட டிசைனுக்கான நம்பரு. இது எப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க வந்து இதையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்கிள் பம்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த சிங்கிள் பம்புக்கு உண்டான பேட்டன் ரைட்ஸ் சர்டிஃபிகேட்டுங்க. சரிங்களா? இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனி பேர் ஜனாசிரி பைப்ஸ் அப்படின்னு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், என்றைக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் பம்ப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டபுள் பம்புக்கு உண்டான பேட்டன் ரைட்ஸ் சர்டிஃபிகேட் இதுங்க. சரிங்களா? அதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. நம்மளோட பேட்டன் நம்பர், அதாவது டபுள் பம்புக்கு உண்டான பேட்டன் நம்பருங்க, என்றைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதிலே தெளிவாக இருக்குது. இந்த பேட்டன் டிசைன் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாசிரி பைப்ஸுங்க, அதாவது நம்ம கம்பெனிக்கு. சரிங்களா? இது வந்து இந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த டேட்டில் நம்மளுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேட்டன் ரைட்ஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி எல்லாத்தையும் பார்த்தோம். சரிங்களா? ஒரு சில கம்பெனிகிட்ட அவங்ககிட்ட பட்டு தான் பேட்டன் ரைட்ஸ் இருக்குது, வேறு யார்ட்டையும் பேட்டன் ரைட்ஸ் இல்லை, அவங்க தயாரிக்கிறதான் போலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க மாடலுக்கு அவங்ககிட்ட பேட்டன் ரைட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அவங்க பேட்டன் ரைட்ஸை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இதை எதுக்கு வந்து இந்த உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது போலியானது கிடையாது. நம்மக்கிட்ட உண்டான டிசைனுக்கு நம்மக்கிட்ட பேட்டன் ரைட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தவறான வந்து வீடியோக்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் போலின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, வலைதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ஸில் நிறையா வந்து நம்ம கம்பெனியை பற்றியும் நம்ம ப்ராடக்ட்டை பற்றியும் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தேவையில்லாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி எங்களோட பேட்டன் ரைட்ஸ்க்கு உண்டான பொருள் இது வந்து இதெல்லாம் போலி, நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நீங்கள் சட்ட ரீதியாக வந்து உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சட்ட ரீதியாக வந்து எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ விவசாயி உங்களுக்கு வந்து நாங்கள் இதை ஏன் வந்து இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு உண்டான பேட்டன் ரைட்ஸ் வந்து ஜனாசிரி பைப்ஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே வந்து நம்ம போடுறோங்க. சரிங்களா? நன்றி.